வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சிங்கப்பெண் அதிரடிப்படையை நேற்றைக்கு மாலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றது பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிற ஒரு படையாக செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான வேலையை இந்த படை செய்யும். இதற்கு தனியாக ஒரு ஒரு டீம் உருவாக்கி கிட்டத்தட்ட இத்தனை காவலர்கள், இத்தனை போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு என்பது அவர் பதவியேற்றுக்கப்ப அவர் போட்ட முதல் கையெழுத்தாக அந்த ஒரு 3 கையெழுத்துகள் போட்டார்ல, அதில் இது ஒரு முக்கியமான கையெழுத்து. அந்த அந்த இந்த பிரிவை தொடங்குவதற்காக முன்பே தேதிகள்லாம் குறிக்கப்பட்டு அது தள்ளி வைக்கப்பட்டது. அந்த நாளில் தான் அவர் அவருடைய உதவியாளராக இருக்கிற தம்பி ஜெகதீஷனுடைய வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டாரு. ஆனால் நேற்றைக்கு அவர் இதை தொடங்கி வச்சிருக்காரு. தொடங்கி வச்சுட்டு அவர் பேசும்போது அது பேசிய பேச்சினுடைய சாராம்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக கத்தல்லாம் இல்லை, வழக்கமாக அப்படி தான் பேசுவார். அந்த திமுகவை கடுமையாக எதிர்ப்பார். எந்த மாதிரி இப்போ முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இரண்டாவது உரை, முதல் உரை நன்றி தெரிவிக்கிற உரைன்னு திருச்சி கிழக்கில் போய் பேசினார். அப்போ அப்படியே டிப்பிக்கல் அந்த தேர்தல் பிரச்சார பாணி தான். அங்கே இடைத்தேர்தல் வர்றதுனால மறுபடியும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு திமுகவை கடுமையாக எதிர்த்து எனக்கும் திமுகவை தான் போட்டினார். இது அரசு விழா. ஆக்சுவலாக அதுவும் நியாயப்படி நன்றி தெரிவிக்கிற விழா, அது கட்சி விழானால அந்த மாதிரி பேசிட்டாரு. இது அரசு விழா. அரசு விழாவில் கத்தல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்து படிக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே ரொம்ப நேற்றுக்கு அந்த அந்த கோவம், அந்த மோகம்லாம் அப்படியே பயங்கரமாக கொந்தளிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஒரு விஷயத்த பேசிட்டு மனதுக்கு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இது. இந்த நாள் நான் ரொம்ப எதிர்பார்த்த நாள் அப்படின்னு ஒரு அள்ளி விட்டுருக்காரு. ஏன் அள்ளி விட்டுருக்காருன்னு சொல்கிறேன்னா, இது உண்மையிலே அவருக்கு பெண்கள் மீது அக்கறை இருந்தால், உண்மையிலே தமிழ்நாட்டு தாய்மார்கள் மீது அக்கறை இருந்தால், குழந்தைகள் மீது அக்கறை இருந்தால், பதவிக்கு அடுத்த நாளே மறுநாளே அவர் பதவிக்கு வந்த உடனே தன்னுடைய உதவியாளர் வீட்டு விசேஷத்துக்கு போகிறதை நிறுத்தி விட்டு கூட அதை பண்ணியிருக்கலாம். அது காலையில் தான் விசேஷம், சாயங்காலம் அதை தொடங்கி வச்சிருக்கலாம். அதற்கு ஒரு முட்டு கொடுத்தாங்க, ஒரு காரணம் சொன்னாங்க. என்னன்னா அது அப்போ டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபி தான் இருந்தார். அதனால் டிஜிபி போட்ட பிறகு இதை பண்ணலான்னாங்க. ஏதோ ஒன்று தொடங்கிட்டார். அவர் பேசும்போது சொன்ன விஷயத்தில் நான் பார்த்த வகையில் மிக குறிப்பாக 2 விஷயங்கள். ஒன்று ஒரு மனுஷனுக்கு குற்றங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது போதைப் பொருள் காரணமாக தான் நடக்குது. தமிழ்நாட்டில் 0 டாலரன்ஸ், போதையே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் பேசினார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, போதையில்லா மாநிலம்னா போதைப் பொருள் விற்கக்கூடாது 1, டாஸ்மாக் இருக்கக்கூடாது 2, போதை எங்கேயுமே சுத்தமாகவே ஒழிக்கப்படணும். இது நம்முடைய தமிழ்நாட்டில் சாத்தியமானா நிச்சயமாக சாத்தியம் இல்லை. ஏன்னா டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் வருது. கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் கடைசி வருவாய் ஆண்டில் அவங்க சொன்னது 48,000 கோடி டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வருவாயாக கிடைச்சிருக்குது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கலாம். சிபிஐலாம் போச்சு வழக்கு பதித்து அந்த அதிகாரிகள் மீதெல்லாம் புகார் சொன்னாங்க. அந்த வழக்கு எடுக்கவே இல்லை, தூக்கி போட்டாங்க. நிறைய சோதனைகள் நடத்தப்பட்டது, நிறைய இடி ரைட்லாம் நடந்தது. ஆனால் எதுவுமே அது உறுதிப்படுத்தப்படலை. அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கல. அந்த வழக்கு கிடப்புக்கு போயிடுச்சு. அதை இவர் கையில் எடுத்தார். டாஸ்மாக் ஊழல் எவ்வளோ பண்ணாங்க தெரியுமா, கோடி கோடியாக கொள்ளடிச்சாங்க தெரியுமாலாம் பிரச்சார நேரத்தில் ஜோசப் விஜய் அதை ட்ரை பண்ணார். ஆனால் அது எதுவும் ஆதாரங்கள் இல்லாததுனால அது ஒன்றும் நீர்த்து போயிருக்கு. இப்போ இவர் சொல்ற அந்த வார்த்தை 0 டாலரன்ஸ், போதை பொருளே இல்லாத ஒரு போதை இல்லா மாநிலம் அப்படின்னு சொன்னா அப்போ எங்குமே போதை எந்த வகையிலும் கிடைக்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் போதை. அதனாலதான் சமூக அமைதி பாதிக்கப்படுது அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் குற்றம் சாட்டுகிறார். அப்ப தமிழ்நாட்டில் போதை விஷயத்தையே ஒழித்து விடுவார், டாஸ்மாக் ஒழிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா முடியாது. இப்போ அதற்கு பதிலாக 717 கடையை நாங்கள் மூடிட்டோம்னு சொன்ன இந்த அரசாங்கம் பக்கத்திலே மணமகிழ் மன்றங்களை திறந்துருச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினவர் அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்கு 20, 30 ஆயிடுச்சு. நேற்றைக்கு ஒரு தகவல், அரசு அந்த மது விலக்கு துறையினுடைய அந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் விக்னேஷ் சொல்லும் போது, ஸ்டிக்கர் ஒட்டி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலாம், அதுக்கு மேலே 1 பைசா வாங்கினாலும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இதைத்தானப்பா போன கவர்மெண்ட்லையும் பண்ணாங்க, இதைத்தானப்பா அவங்களும் செஞ்சாங்க. அப்போ நீங்கள் என்னப்பா புதுசாக உருட்டுறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு உங்கள் ஜோசப் விஜய் முதல்வர் பாடினாரே, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்குமானா கிடைக்காது. இந்த கவர்மெண்ட்டில் ஏற்கனவே முந்தைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட பல விஷயங்களை இவர்கள் செய்வது போல
ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற வேலை தான் செய்கிறாங்க. அப்படி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட திட்டம் தான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஓகே, எனிவே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுன்றது நம்ம வந்து மறுப்பதற்கில்லை, அது ரொம்ப முக்கியம். தாய்மார்களையும் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆண்மகனுடைய கடமை, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்தியா முழுமைக்கு நீங்கள் வந்து சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக சேஃபஸ்ட் ஜோனாக இருக்கிறது தமிழ்நாடு. பெண்களுக்கு அதிக மரியாதையும் மதிப்பும் கொடுக்குற மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. இங்கே வந்து அங்கொன்று இங்கொன்றுமாய் குற்றங்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கும். ஆனால் அந்த ஒரு குற்றத்தின் மூலமாக ஆட்சி வந்து பெண்களுக்கு எதிரான ஆட்சின்னு மாற்ற முடியாது. ஆனால் இவங்க அதை மாற்ற முயற்சி எடுத்தாங்க. எப்படி முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, நேற்றைக்கு அந்த அந்த பேச்சிலேயே அவர் சொல்றார், நம்ம வந்து ரீல்ஸ்ல போய் தேட முடியாது, ரீல்ஸ்லயோ இல்லை இன்ஸ்டாலேயோ போய் தேட முடியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆட்சி பிடிச்சதே அப்படித்தானப்பா. நீங்க ஆட்சிக்கு வந்ததே ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் இல்லாத விஷயங்களெல்லாம் உருவாக்கி அதை பரப்பி ஒரு மிகப்பெரிய மாய தோற்றத்தை உருவாக்கி கவர்ச்சியின் அடிப்படையில் இன்ஸ்டா ஆட்சி தானே இது, ரீல்ஸ் ஆட்சி தானே. இப்போ வந்து இவர் வந்து ரீல்ஸில் தேடாதீங்கன்றார். ஏன்னால் மக்களை மடமாற்றி ரீல்ஸ்குள்ளே கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தேடாதன்னு சொன்னால் அது எப்படி எடுத்துக்க முடியும்? எனிவே ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. என்ன சந்தேகம்னா, இவர் ஜீரோ டாலரன்ஸ்ன்னு சொல்லி போதை இல்லா மாநிலம்னா இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு வழக்கு ஒன்று வருது, பனை ஏறி கல் இறக்கினாரு சொல்லி ஒரு ஆய்வாளர் துப்பாக்கி எடுத்து சுட்டார். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த ஆட்சி காலத்தில் கடைசி ஆட்சி முடிகிற காலகட்டத்தில் அவர் வந்து துப்பாக்கியில் ஒரு விவசாயியை சுட்டுட்டாரு, அவர் கல் இறக்கினாரு, அதற்காக அவர் வந்து சுட்டுட்டாருன்னொடனே இப்போ ஏன் நீங்கள் வந்து கல்லை அரசே வந்து விற்பனை செய்யக்கூடாது? கல் இறக்குவதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஆல்ரெடி டாஸ்மாக் இருக்கு, பக்கத்து மாநிலமாக இருக்கிற பாண்டிச்சேரியில் கல் கிடைக்குது, கேரளாவில் கல் கிடைக்குது, அங்கெல்லாம் அரசே கல் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி உயர்நீதிமன்றம் வச்சிருக்குது. இப்போ போதையில்லா மாநிலம்ன்ற ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வரார், ஜீரோ டாலரன்ஸ்னு. அதோட கான்செப்ட் நமக்கு புரியல. அப்போ கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்கப்படுமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கிடையில இது 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 ஒரு கேள்வி இல்லையா? அடுத்ததாக எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வந்தது அப்படின்னா, அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, தனி மனித ஒழுக்கம் முதல்ல முக்கியம், அது இருந்ததுன்னா குற்றங்கள் நடக்காது அப்படின்னு சொன்னார். இதற்கு பதிலை நான் சொல்வதை விட பார்வையாளராக இருக்கிற நீங்க சொல்லணும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி மனித ஒழுக்கம் பத்தி பேசியிருக்காரு, நீங்க தான் பதில் சொல்லணும், நான் சொல்லலை. ஏன்னா இங்க வந்து எது பேசினாலும் அது வந்து வேறு விதமாக திரிக்கப்படுகிறது. நேற்றைய நிகழ்வுல நம்ம பிரபல பத்திரிகையாளர், மூத்த ஊடகத்தை சேர்ந்தவர், பத்திரிகையாளராக இருந்தவர், இதழ்கள்லாம் நடத்தின தராசா ஷியாம் அவர்கள் ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைக்கு செலக்ட் ஆயிருக்காங்கல்ல பெண்கள்லாம், காவலர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி காக்கி பேண்ட், ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு. இந்த உடைக்கு, ஷூக்கு, அவர்கள் போட்டிருக்கிற தொப்பிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2500 ரூபாய் வரைக்கும் அவர்களிடமே அது வந்து பணம் வாங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு யாரோ சொன்னார். நான் சொல்லலைங்க, உடனே டக்குன்னு கிளம்பி வராதிங்க அவதூறு பரப்புனேன்னு. நான் சொல்லலை. அவர் ஒரு ஊடகத்தில் பொதுவெளியிலே பேசும்போது சொன்னார், எனக்கு கவனத்துக்கு வந்தது, அது உண்மையா பொய்யா தெரியலன்ற மாதிரி சொன்னார். ஆனால் இந்த செலவினங்களை எதிர்கொள்ள வேண்டியது அரசாங்கம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கோட், நீங்கள் ட்ரெஸ்ஸை மொத்தம் மாற்றிட்டீங்கன்னா எல்லாம் மாறிடுமா? இதற்காக புதிய பணியிடங்களை ஏற்படுத்தணும், இதற்காக தைரியமிக்க பெண்களை வந்து படைக்கு எடுக்கணும், அவர்களுக்கு தனி பயிற்சி கொடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ், நீண்ட ப்ராசஸ். ஒரு நாளில் இது மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இன்னொரு விஷயம், அவர் சொன்ன தனி மனித ஒழுக்கம்ன்றது உண்மைதான். எல்லா மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம்னு வேணும். அந்த தனி மனித ஒழுக்கம் இருந்தால் அவன் தான் குடும்பத்தோடு இருப்பான், தன்னுடைய எல்லாரும் பெண்களையும் தான் அக்கா தங்கச்சியாக பார்ப்பான், தனக்கு நெருக்கமானவர்களோடு மட்டும்தான் இருப்பான். அதை தாண்டி அவன் வெளியில் வந்து வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் போக மாட்டான். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வழக்கமாக நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தோடு இருந்தால் பிரச்சனை வராது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு வேற வடிகால் தேடுற மாதிரி வேற இடம் போகும்போது தான் ப்ராப்ளங்கள் அதிகமாகுது. அதற்கு மயக்கிற மாதிரி போதை வஸ்து இருக்கு. அதைத்தான் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காருன்னு அவங்க தரப்புல சொல்லுவாங்க, உண்மைதான் அதுவும். ஆனால் இதற்கு தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சம்பவங்களை நாம முதல்ல கவனிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பையன், பொண்ணு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எங்கே பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத நாம் கவனித்தால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
அரசாங்கம் செய்யணுமா, இல்லைனா அவங்க செய்வாங்களா, காவல்துறை செய்யணுமா, அதெல்லாம் பார்க்க வேணாம். காவல்துறை அவருடைய கடமையை செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு நம்ம சாமானிய மக்களாக இருக்கிற நம்மளும் அவர்களுக்கு உதவி செய்தால் மட்டும்தான் எதையுமே தடுக்க முடியும். எந்த குற்றத்தையுமே அல்லது எந்த செயலையுமே நாம் தடுக்கணும்னா அது நடைபெறாமல் இருப்பதற்காக நாமளும் சர்வைலன்ஸ் கேமரா மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம கண்களை விட மிகப்பெரிய சர்வைலன்ஸ் கேமரா எதுவும் கிடையாது. நமக்கு முன்னாக நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்க தயங்கினால் அநீதிகள் தொடரும். அதை முதல்ல முன்னெடுக்கணும். அவங்க வருவாங்க இவங்க வருவாங்களா, இன்னைக்கு சட்டங்களும் ஏற்கனவே இருக்கிற அதே சட்டங்கள் தான். சட்டங்களில் பெரிய மாற்றங்கள் கிடையாது. சட்டத்தோட பேர் ஒன்றா மாற்றிருப்பாங்க. முதல்ல ஐபிசி அதாவது பிஎன்எஸ்ன்னு அதுதான் மாறி இருக்க தவிர அதே சட்டங்கள் தான். ஆனால் கடுமையாக்கப்படணும். அந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குதா அப்படின்னா அந்த தீர்வுகளுக்கு நோக்கி நகரும் போது தான் நமக்கு சிக்கலே வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஒரு நபர் அவர் பொள்ளாச்சி வழக்கில் மிக கொடூரமாக பொள்ளாச்சி வழக்கில் பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அண்ணா என்னை விட்டுருங்கனான்னு அந்த குரல் இன்னி வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு கேடுகட்ட பிறவியை இப்போது ஒரு அமைச்சர் தன்னுடைய கட்சியில் சேர்த்துட்டு இருக்கார். இப்போ அவர் அமைச்சராக இருக்கிறவர் கட்சியில் சேர்த்திருக்கார். இன்றைய ஆளுகிற கட்சியில அவர் சேர்ந்திருக்கிறார். அப்புறம் எப்படி இதெல்லாம் கேள்வியாக வருது, அவ்வளவுதான். ஆக மொத்தம் இன்றைக்கு அவர் நேற்றைக்கு தொடங்கி இருக்கிற சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு ஸ்டிக்கர் அமைப்பு தான். ஏற்கனவே இருக்கிற பெண்கள், ஏற்கனவே இருக்கிற காவலர்கள் தான், ஏற்கனவே இருக்கிற பெண் காவலர்கள் தான். பணிச்சுமை இப்ப கூடுதலாக இருக்கும். ஆனால் இதை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா புதிய போலீஸ்காரங்களை எடுக்கணும். இவர் சொல்லியிருக்காரு, புதியவர்கள்லாம் அங்கே எடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. வெறும் வாய் வார்த்தையை அறிவிப்போடு நிற்காம செயல்பாட்டுக்கு வரணும். செயல்பாட்டுக்கு அது நிச்சயமாக எல்லா இடங்களிலும் அது தன்னுடைய பணியை செய்தால் பாதுகாப்பாக பெண்கள் உணர்வார்கள். ஏற்கனவே பாதுகாப்பு இருக்கு, இது கூடுதலாக பலம் சேர்க்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம நிச்சயமாக இதெல்லாம் நம்ம எதிர்க்கவே இல்லை. இது ஸ்டிக்கர் ஒட்டினா கூட இந்த திட்டம்ன்றது ஆரோக்கியமான திட்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க அம்மா பேட்ரோல்னு, அப்புறம் பிங்க் பேட்ரோல்னு மாறிச்சு. இன்றைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஸ்டிக்கர்கள் மாறிட்டே இருக்கு, செயல்பாடுகள் ஸ்டிக்கர் மாறுற மாதிரி இப்போ யூனிஃபார்ம் மாறி இருக்கு. ஸோ என்ன செய்ய போறாங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, இது போன்ற பல விஷயங்கள் பேசுவதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்ஸ்கிரிப்ஷனும் தேவை. நன்றி, வணக்கம்.